எனக்கு மைனஸ்லேயே ரொம்ப பிடிச்ச கிளாஸ்னா இது சயின்ஸ் கிளாஸ் தான். ஏன்னா எனக்கு சார் இப்போ டெக்ஸ்ட் புக்கில் நிறையா டாபிக்லாம் இருக்குன்னு வைங்களேன். ஒரு பெரிய டாபிக்ல சின்ன சின்ன டாபிக்ஸ், அதில் ஒரே ஒரு சின்ன டாபிக் அது நம்ம பரீட்சைக்கும் வரப்போகிறது இல்லை. இப்போ பயிற்சி புத்தகத்துலேயும் இல்லை, டெக்ஸ்ட் புக்லேயும் இல்லை. ஆனால் இந்த சார் அதையும் கற்றுக்கோங்க, அதுவும் எக்ஸ்ட்ரா நாலேஜ் சொல்லி கொடுப்பாரு. இது அப்படின்னா என்ன என்ன ஒரு சொந்த சொல்லுங்க, அம்மா கேட்குறேன். இப்போ உதாரணத்துக்கு உணவு செரிமான உறுப்புகள் நாங்கள் படிக்கிறோம். ஓகே. அப்போ அதில் இது எல்லாத்தையும் நாங்கள் படிச்சோம். பெருங்குடலுக்கு இந்த சைட் வந்து ஹெப்படிக்ஸ் இருக்கும். ஹெப்படிக்ஸ் பற்றி புக்கில் எதுலேயுமே இருக்காது. ஆனால் இவர் சார் சொல்லுவாரு, இது ஒரு எக்ஸ்ட்ரா நாலேஜ் கற்றுக்கோங்கன்னு கற்றுக் கொடுப்பாரு. அப்பெண்டிக்ஸ்னா என்னது? அது நம்ம பெருங்குடலுக்கு இந்த சைட்ல இருக்கும். அதுல அது ரொம்ப சாஃப்டா இருக்கும். அதுல சின்ன கூமான்லாம் பரவிடுச்சா ஈஸியா டாக்டர் சரி பண்ணிடலாம். ஆனா கூமான் பரவும் போது நம்ம டாக்டர்கிட்ட போல அது வெடிச்சிச்சு, அவ்வளவுதான், நம்ம இறக்க கூட வாய்ப்பு இருக்கு. சார் என்ன தெரியுமா எப்பவுமே கிளாஸ் முடிஞ்சாலும் கடைசியா சொல்லுவாரு, இது யாருக்கு புரிஞ்சிருச்சுன்னு கேட்பாரு. யாருக்கு புரிஞ்சிருச்சோ கிளாஸை விட்டு வெளியாகுங்கன்னு சொல்லுவாரு. யாருக்கு புரியலையோ கிளாஸ் முடிஞ்சு கிளாஸ் 9 மணிக்கு முடியும், 9:10 ஆனாலும் எவ்வளோ நேரம் ஆனாலும் இது புரியாத மாணவர்கள் வந்து கிளாஸ் முடிஞ்சோன்னு இருப்பாங்க. அவங்கள்ட்ட கிளாஸ் முடிஞ்சோடனே பாடத்தை புரிய வச்சுட்டு தான் கிளாஸை முடிப்பார். புரிஞ்ச மாணவர்கள் போயிடலாம், புரியாத மாணவர்கள்லாம் சொல்லி கொடுத்துட்டு தான் கிளாஸே முடிப்பாரு. சரி, எந்த சார் கற்றுக் கொடுக்குறாரு சயின்ஸ்? எல்லா கிளாஸையும் விட இவர் கிளாஸ் தான் பிடிக்கிறதோ இவர் தான் ரத்னவேல் சார், ரத்னவேல் முனியாண்டி. ரத்னவேல் சாரா லைஃப் கிளாஸ் நடக்குது இப்ப? ஓகே, செம்மையா இருக்கும் அவர் கிளாஸ் தான் எல்லா கிளாஸையும் விட. இதான் நம்பர் 1. ஓகே.